கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் ராஜா, இம்மட்டும் இனிமேலும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிஜரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நிஜரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். வாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா, வாசத்தின் எல்கைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். வாசிப்போமா? ஏசாயா 13வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பரின் தங்கத்திலும் அற்புதம் ஆக்குவேன். இதான் நம்ம தியானிக்க இருக்கிற வசனம். முதல்ல நம்ம பார்க்கிறோம் மனுஷன். மனுஷன்னா இங்கிலீஷ்ல மேன். எபிரேய வார்த்தையில இதை நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மேன், ஆடம். Man, Adam, Adam, A-D-A-M. ரெண்டு ஏமேலையும் கோடு போட்டிருக்க பாருங்க. Man, Adam, Adam. மனுஷன். முதல்ல உண்டாக்கப்பட்டவன் மனுஷன், ஆடாம். ஃபர்ஸ்ட் மேன். இதை எப்படியெல்லாம் இதை நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன்கைண்ட். மேன்கைண்ட்னா ஒரு கூட்டத்தார பார்க்கிறோம். ஒரு சர்தார்ஜி அப்படி கேரளாக்காரங்க எல்லாமே மேன்கைண்ட். அந்த கூட்டத்தார் முழுவதற்கும் மேன்கைண்டுக்கும் இந்த அடாம் தான் இருக்கு. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மேன்கைண்ட்ல ஆடாமுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. இந்த ஆடாம முதல் மனுஷனை உருவாக்கும் போது ஆண்டவர் ஒரு வித்தியாசமாக உண்டு பண்ணுகிறார். அது எப்படி உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மனுஷனுக்கு மாத்திரம் இந்த ஒரு ஸ்பெஷல் அலவன்ஸ். தேவனுடைய சாயல் ரூபம். தேவனுடைய சாயல் ரூபத்தை இவர் எப்படி விளக்குகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா கிரியேஷனும் ஒரு வித்தியாசமாக ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனையோ கிரியேஷன்ஸ் இருக்கு. இதை எப்படி வித்தியாசமா உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 7வது வசனத்துல 2:7 இதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி மண்ங்கிற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுகிறார். மெட்டீரியல் யூஸ் பண்றார். ஆனா மற்ற எல்லாத்தையும் வார்த்தையினால உண்டு பண்ணுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது. அங்க மெட்டீரியல் கிடையாது, அவர் வார்த்தை மூலமா வருது. இந்த வித்தியாசத்தை நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். கிரியேஷன்ல மேன், ஆடம், மேன்கைண்ட் எல்லாரையும் உருவாக்கும் பொழுது
ஆண்டவர் ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுகிறார். அந்த மெட்டீரியல் மண். ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் கண்ணை கொடுக்கறதுக்கு ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுகிறார். மண் எடுக்கிறார், எச்ச துப்புறார், அதை குலைச்சி வைக்கிறார். ஆனா வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிருச்சு. அந்த மெட்டீரியல் தேவை. பாத்தீங்களா, ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கொள்ள பொழுது அந்த வெறுமனே அர்த்தம் இல்லாம அதனுடைய பேக்ரவுண்டையும் அந்த ஆத்தர் மிக அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். ரைட், அடுத்து பாருங்க, இந்த நமது சாயலாக ரூபத்தின்படி. இந்த சாயல் ரூபத்திற்குள்ள 2 ஸ்பெஷல் காரியத்தை உள்ள வச்சிருக்கிறார். இது வேற எதுக்குமே கிடையாது. வெளிச்சத்து கிடையாது, சூரியனு கிடையாது, சந்திரனு கிடையாது, ஆடுக்கு கிடையாது, மாட்டுக்கு எதுக்குமே கிடையாது. அதுதான் ஆத்மா, ஆவி ஆத்மா. இந்த ஆவி ஆத்மாங்கிற காரியத்தை ஒரு முக்கூட்டு கலவையாக ஒரு மனிதனை உண்டாக்குறார். காரணம், நம்முடைய தேவன் காட் அவருக்கு இதே மாதிரி இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் இருந்துச்சு. அவர் ஆவி கலங்குகிறார், அவர் ஆத்மான வேதனைப்படுகிறார். இதே காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இவன் ஆவிக்குரியவன். இவன் இன்விசிபிள். இன்விசிபிள்னா உள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது, ஆனா இருக்குது. அந்த ஆவி ஆத்மா இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கியிருக்கேன். ஒரு முட்டையாக நீங்க சொல்லி கொடுத்துருக்கேன். முட்டைக்கு எப்படி ஒரு தோடு இருக்குது, அப்புறம் ஒரு வெள்ளைக்கரு இருக்குது, மஞ்சள் கரு இருக்குது. அந்த வெள்ளைக்கருங்கிறது என்ன அப்படின்னா ஆத்மா, மஞ்சள் கரு ஆவி. இந்த 2க்கும் ஒரு போராட்டம் இருக்கும். அதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு தன்மை. இதெல்லாம் இன்விசிபிள். இந்த இன்விசிபிளான ஒரு காரியத்தை விசிபிளான சரீரத்துக்குள்ள ஃபிட் பண்ணிட்டான். இன்விசிபிளான ஆவியை ஆத்மாவை விசிபிளான இந்த சரீரத்துக்குள்ள வச்சு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். அடுத்து என்ன அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1வது அதிகாரம் 28வது வசனத்துல சகல ஜீவன்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகை. அந்த ஆளுகை எப்படி பிதாவாகிய தேவன் ஒரு ஆளுகைக்குள்ள அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜரீகம் பண்றதுனால அந்த உலகம் அப்படியே இருக்கு, அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதுபோல இங்கே அந்த ராஜரீகம் போல மனிதனுக்கு ஆவி ஆத்மா கொடுத்து அவனுக்கு ஒரு சித்தத்தை கொடுக்கிறார். சித்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பாவமும் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அதான் சித்தம். இதுல 9வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆதியாகமம் 9:6, மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியினாலே, தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டதுனால கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆட்டுக்கு கண்டிஷன் கிடையாது, மாட்டுக்கு கண்டிஷன் கிடையாது, அது இஷ்டத்துக்கு அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆளுகைங்கிறது நம்முடைய கருத்து. நேற்று ஒரு சோகமான ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவர் பேர் ஜீவா. நம்ம ஆரோக்கியராஜுக்கெல்லாம் தெரிஞ்சவர் நினைக்கிறேன், ஏன்னா அவங்கெல்லாம் கத்தோலிக்க சகோதரர்கள். தன்னுடைய மனைவியை கொண்டிருக்கார். 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்படி அன்பா அந்த பிள்ளைகளை புல்லட்ல வச்சு கூட்டிட்டு வருவார். எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வராத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான மனுஷன். ஆனா அவருக்கு ஒரு ஆளுகை தன்மை அவர் மேல இல்லை. அந்த பிள்ளைய மனைவியை கொண்டிருக்காரு. அவ சாகிற வரை அவளை கொத்து 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 கொத்துன கொத்திருக்காக எனக்கு நியூஸ் கேள்விப்பட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவ சாயலை உண்டு பண்ணினவருக்கு என்ன ஆயுதுங்கிறத இப்ப நான் காட்டுறேன். தேவ சாயலை உண்டு பண்றாரு ஆண்டவர். ஆனா 8வது அதிகாரம் சரி 6வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று, அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாதது. இந்த இருதயத்தில் இருக்கிற நினைவு ஆண்டவர் ஒரு ஆளுகை தன்மை கொடுத்திருக்கிறாரு. அதை ஆள முடியாத அளவு அவன் போயிடான். சரி, இதுக்கு ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறார். இந்த சொல்யூஷன் யார் மூலமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளமா, ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. 5:21 நான் திரும்ப சொல்றேன்.
தேவசாயில உண்டு பண்ணிட்டாரு, ஆளுகையை கொடுத்துட்டாரு. அந்த ஆளுகையில ஃபெயிலியர் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 21 வசனம், ஆதலால் பாவ மரணத்தை ஏதுவானது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியை நித்திய ஜீவனுக்கு ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவனுக்கு ஆண்டு கொண்டது. சரி, ஒரு டைம் ஓடிடுச்சு. அடுத்து பார்க்குறோம். முதல் வசனத்தை உங்களை காமிக்கிறேன், ரெண்டாவது தான் பார்க்க போறோம். மேட் அப்படின்னு பார்க்குறோம். மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 12வது வசனம் ஏசாயா 13:12, புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பிலும் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். மேக் பியோஸ், பியோஸ் ஒரு கிரேக்க வார்த்தை. POIEO, ஓ மேல இருக்கணும். POPIPOIEO மேல இருக்கணும். பியோ ஆக்குவேன். மேட், ஆண்டவர் ஒரு காரியத்தை பண்ணுகிறார், கிரியேட் பண்ணுகிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியேஷன்ல ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணுகிறார் ஒரு மனிதன் கேட்டீங்கன்னா, மத்தேயு 19வது அதிகாரம் 4 19:4, அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஆதிலே மனுஷரை மேன் கைண்டை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இந்த ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார்ன்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன், திரும்ப நான் அதை சொல்றேன். ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டு பண்ணும்போது, ஒரு ஆணை உண்டு பண்ணி அவனுக்குள்ள ஒரு பெண்ணை வச்சிட்டார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆண், எனக்கு பிறந்த டீனா திவ்யா ஒரு பெண், அவளுக்குள்ள ஒரு ஆணை வச்சிருக்கிறாரு. அது ஸ்டீவ் சேரன். அந்த கிரியேஷன்லயே சாயலை உண்டாக்கி ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குகிறார். மேக். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 24, 17-24, உலகத்தையும் அதில் உண்டான யாவையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், உண்டாக்கினவர், கிரியேட்டர், அதை உண்டு பண்ணுகிறார். மூணாவதாக பர்ஷியஸ். அபூர்வங்கிறதுக்கு பர்ஷியஸ், YAQAR, 2 ஏ மேலே யார், YAQ, யார், பர்ஷியஸ், அபூர்வம். இந்த அபூர்வங்கிறதுக்கு ரேர். ஒரு செல்போன் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்குது, என் ஷர்ட் இருக்குது, இது பேனா இருக்குது, எல்லாமே ரேர் கிடையாது. எல்லாம் காசு கொடுத்தா இந்த மாதிரி 1000 வாங்கிடலாம். ஆனா ரேரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 30வது வசனத்தில், யோபாப்ங்கிற ஒரு தளபதி ஒரு யுத்தத்தை நடத்தி ஒரு பெரிய ஒரு கிரௌனை தாவீதுக்கு பிரசன்ட் பண்ணுகிறார். கிங் கிரௌன். அது ஒரு கிரௌன் தான் இருக்கும், அது வெயிட்டா இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த ரேருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டுடைய வார்த்தை ரேரா இருந்துச்சு, எப்பதான் கிடைக்கும். சங்கீதம் 36:7, உமது கிருபை எவ்வளவு அருமையானது, பர்ஷியஸ்ங்கிற ஒரு வார்த்தை. சரி, 4வதாக கோல்டு. பார்த்ததை முடிக்க 4வது கோல்டு, GZABAB, ZAHAB, Sahab, ZAHAB, Sahab. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11 வசனத்துல ஒரு நதியை பார்க்கிறோம், அங்க பொன் விளைந்தது. யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்தில் யோபு சொல்கிறாரு, என்னை ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகிறார், முடிவில் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு சொல்கிறார். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல சாலமோன் தேவாலயத்தை உண்டு பண்ணும்போது பொன் தகடுகளை உண்டு பண்ணுகிறார். ஆயுதங்களுக்கும் பொன் தகடுகள், ஷீல்ட் எல்லாமே அங்க பொன். எசேக்கியேல் 27வது அதிகாரம் 22வது வசனத்துல ஒரு பெரிய ஒரு சந்தையை பார்க்கிறோம்.
இதெல்லாம் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த வியாபாரத்துல பொன் உனது சந்தை எல்லாமே பொண்ணோட உள்ள காரியங்கள். சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். இந்த ஒப்பேரும் தங்கம். சரி, நம்ம ஏற்கனவே பார்த்ததை திரும்ப பார்க்க போயிடும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆதியாகமம் 2:11. முதலாம் ஆற்றுக்கு பாய்சோன் என்ற பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி வரும். அவ்விடத்திலே பொன் விளையும். கோல்டு. இந்த பொன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மெட்டல். ஆனா அந்த மெட்டலுக்கு இருக்கிற மவுசுக்கு அளவே இல்லை. சரி, பொன். இதுல ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இது ஒப்பேரின் தங்கம் அப்படின்னு பாக்குறோம். இந்த ஒப்பேரின் தங்கத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 28வது வசனம். 9:28. அவர்கள் ஒப்பேருக்கு போய், அது ஒரு இடங்க. எப்பவுமே ஒவ்வொரு இடம் உனக்கு ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். அந்த இடத்துல உள்ளது ஸ்பெஷலா இருக்கும். ஒரு ஆடு, அந்த ஆடு அங்க இருக்கிற புல்ல மேய்கிறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அந்த பேரு அந்த ஆட்டுக்கு தான் ஒரு மவுசு. ஆகையால் ஒப்பீருக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாளந்த பொண்ணுகளை ராஜாவாகிய சாலோமோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். இது ஒரு கப்பல். அந்த கப்பல் ஈராம் சமுத்திரத்தின் யாத்திரைகளை பழகின கப்பலோட்டியாகிய தன் வேலைக்காரர்கள் சாலமோனை கொடுத்தார்கள். இவங்களுடைய வேலை போக வேண்டியது, கொண்டு வர வேண்டியது. இது அவருடைய ரொட்டீன். இது ஒரு ஜாபாக இருந்துச்சு. 420. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ராஜா ஈராம் ராஜா 120 தாளந்து பொன் அனுப்பி இருந்தான். இந்த பொன் ஏன் அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸுக்கு அவங்க அப்படி அதை செய்யறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த குழந்தையை பார்க்க கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகள் கோல்டு கொடுக்கறாங்க. ராயல். இந்த மெட்டலுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்குது. எத்தனையோ காலங்களாக இந்த பொண்ணுக்காக உயிரை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரி, 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல அந்த ஒப்பேர் தங்கத்தை பார்க்கிறோம். ஒப்பேரிலிருந்து தங்கத்தை பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்கள் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை ரத்தனங்களையும் கொண்டு வந்தார்கள். அந்த வாசனை மரங்கள்னால இவங்க அதுக்கப்புறம், அதாவது தி பெஸ்ட்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்று கிடையாது. இதெல்லாமே ராஜா உடைய ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சில காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நிப்பாட்டி. இது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ் வரை அதை அனுமதிச்சுட்டே இருப்பாரு. அவங்க சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாம இருக்கு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவர் வீடை பார்த்தீங்கன்னா பேலஸ் மாதிரி இருக்கும். அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் விருதுநகர்ல 3 பேருக்கு பாக்கு அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கோட்டா எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருந்தாங்க. எங்க மூலமா தான் அந்த அவங்க பிரிச்சுக்கிட்டாங்களாம். இவர் சொல்றவருக்கு சிலோனுக்கு அனுப்புவாங்களா, அப்படி ஒரு 4-5 இடத்துக்கு சொல்றாரு. நாங்க சம்பாதிச்சதுக்கு அளவே இல்லை. ஆனா கவர்மெண்ட் திடீர்னு முடிவு எடுத்தாங்களாம், இதுக்கு இவங்களுக்கு மட்டும் கோட்டா யாருனாலும் அனுப்புங்கன்ட்டு. அன்னைக்கு எங்க வருமானம் 0 ஆயிடுச்சு. எங்க செலவுகளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாம போச்சு. கடைசியில் நாங்க வேற தொழிலுக்கு போக வேண்டியதாக போச்சுன்னு. அதுபோல நான் சொன்னது மாதிரியே இங்க நடக்குதாங்க. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 48வது வசனத்துல பாருங்க. பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் சாலமோன் கையில அதை வாய்க்க பண்ணுகிறார். யோசபாத் தர்ஷிஸ் கப்பல்களை செய்தான். அவை என்னாலும் அவர்கள் போகவில்லை. ஏசியோன் கேபிளே அது உடைந்து போச்சு. அந்த ஒப்பீர் தக்கது யாருக்கு வரணும்?
யாருக்கு மட்டும் வரக்கூடாது, யாரோட அதை நிக்கணுங்கிறது ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, தன்னுடைய பிள்ளைகளை மாற்றுகிறார். சரி, யோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்ப்போமா? யோபு 22வது அதிகாரம் 24 22 24. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பெரும் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அது எப்படிதான் நீ சர்வ வல்லவற்றிலே மனம் திரும்பினால் திரும்பவும் கட்டப்படுவீர். அப்ப உலக பிரகாரமாக ஆண்டவர் ஒப்பெரின் தங்கம், தி பெஸ்ட் கோல்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, மனுஷனை அடாம்ங்கிற வார்த்தையை சொல்லி அபூர்வமாக்கு ரேரா மாற்றுவேன் அப்படிங்கிறார். இது 28வது அதிகாரம், யோபு 28வது அதிகாரம். அந்த பொன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 28:16. ஒப்பெரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமயதகமும் இந்த நிலைக்கல். இது எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானம். 28 பாருங்க, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்புக்கு விட்டு விலகிறது. அப்ப ஞானங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ஒப்பெரின் தங்கத்தை விட பெற்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஒரு காலத்துல பரலோகம் போக போகிறோம். அங்க என்ன தங்கம் இருக்குன்னா ஒப்பெரின் தங்கம்னு கிடையாது. வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 18. சுத்த பான். யார் அனுப்புவாரு? மனுஷனை அபூர்வமாக்கி ஒரு ஒப்பெரின் தங்கத்தை போல மாற்றி. 21வது அதிகாரம் 18. நகரம் தெளிந்த பளிம்பு கோத்தான பொன்னாக இருந்தது. 21வது கடைசியில பாருங்க, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொண்ணாயிருக்கு. மனுஷனை மாற்றி நடக்க வேண்டிய இடமே பொண்ணுதான் அப்படின்ட்டாரு. இந்த பூமியில நம்ம எல்லாம் அந்த மனவாட்டியா வச்சிருக்கிற அந்த மனவாட்டிய பார்க்கும். சங்கீதம் 45வது அதிகாரம் 8வது. தந்தத்தினால் செய்த அரண்மனையிலிருந்து பொருள். தந்தத்தினால் செய்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தந்தம் ஒரு யானை, ஆண் யானையுடைய டஸ்க். யானை உயிரோட இருக்கும்போது தந்தத்தை எடுக்க முடியாது, அதை கொல்லணும், கொன்னுதான் இது கிடைக்கும். இது மரணத்திற்கு பின் உள்ள ஆசீர்வாதம். கேட்டுக்கோங்க, தந்தங்கிறது மரணத்திற்கு பின் உள்ள ஆசீர்வாதம். நீ மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலாம். இந்த வெள்ளை போலங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை காட்டுகிறது. சந்தன வர்க்கம் 7. உமது நாசிகளுக்குள்ளே அரசகுமாரத்தில் உண்டு ராஜஸ்திரீ ஒப்பெரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வருஷத்தில் நிற்கிறாள். ஏன் வலது வருஷத்துல நிற்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடு அந்த எதிர்பார்ப்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நிற்கிறாள் மனவாட்டி. சரி, ஒரு காரியத்தை பார்த்து நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். இப்படி இருந்த ஒரு அருமையான எப்படி அந்த ஆசீர்வாதம் இழந்து போச்சுங்கிறத பார்த்தது முடிக்க போயிடும். புலம்பல் 4வது அதிகாரம் 1 பக்கம் 952 957 முதல் வசனத்தை வாசிங்க. ஐயோ புலம்பல். இப்ப ஒரு பாதையில ஆண்டவர் கொண்டு போகிறார். சிறையிருப்பு வந்தாச்சு. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி அவமானமா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வித வீதியில் கொட்டப்பட்டு. ஐயோ தங்கத்திற்கு ஒப்பான, ஒப்பீரின் தங்கத்துக்கு ஒப்பான விலையேற்பட்ட சீவன் குமாரத்தில் கைவேலையான மண் பாண்டங்கள். மண் பாண்டம்னா ஒரு மண் பாண்டத்தை உடைச்சாச்சுன்னா அதுக்கு வேலையை போச்சு. மற்ற ஒரு பாத்திரத்தில் ஓட்டம் இருந்தாலும் அதை அடைச்சி யூஸ் பண்ணலாம். இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் 4வது அதிகாரம் 7 அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கலும் சுத்தம் பரிசுத்தம், பாலை பார்க்கலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கலும் சிகப்பும், ரத்த நீளத்தை பார்க்கலும் மேனி இருந்தார்கள். இது சிறையறதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதோ சிறையிருப்புல இப்பொழுதோ அவர்களுடைய முகாம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதே அவர்கள் தோல் எல்லாம் ஒட்டி போயிடுச்சு, காய்ந்து மரத்திற்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட
அவர்களைத்தான் ஆண்டவர் எப்படி மாற்றுவேன்னு சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசந்த வாசி முடிக்க இருக்கிறோம் 13வது அதிகாரம். புருஷனை அடாமை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பிரும் தங்கத்திலும் அபூர்வமாக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நாங்கள் மனவாட்டி எங்களை ஒரு அபூர்வமாக மாற்றி அந்த தங்க உள்ள வீதியிலே நடக்க வைக்க போறதுக்காக நன்றி ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எனக்கு தகுதிப்படுத்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்,